ஹாய், குட் ஈவினிங் டீம். ஸோ நாம் இப்போ பூட் கேம்பில் 8வது நாளுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் நம்மளோட அட்வான்ஸ் கன்செப்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கோம். ஐ திங்க் இன்னொரு அடுத்த கிளாஸோட நாம் இந்த அட்வான்ஸ் கன்செப்ட் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட், இன்றைக்கு நாங்கள் மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் என்றால் ஸோ அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் இதை முடிக்கலாம், அட்வான்ஸ் கன்செப்ட். ஸோ நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் டீம் என்னென்னா லாஸ்ட் இது பார்த்துனாங்க செஷன்ஸ் பெருசாக யாரும் ஃபாலோ பண்ண இல்லை, ஃபார்ம் ஃபில் பண்ண இல்லை. ஸோ நாங்கள் முக்கியமான டிசிஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். ஸோ இன்னும் அதை ஒஃபிஷியலாக வந்து இதாகலை, கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி கன்ஃபார்ம் ஆனால் என்ன செய்யணும் என்றால் டீம், நீங்கள் அந்த அட்வான்ஸ் கன்செப்டை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டி வரும். ஸோ நீங்கள் முதல் 7-5 வந்திருந்தா ஓகே, பட் கடைசியாக வர இந்த 3 வீடியோவும் நீங்கள் கட்டாயம் பார்த்துருக்கணும். இருந்தால் தான் சர்டிஃபிகேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலாம்னு ஒரு எங்களோட அட்மினோட கதைச்ச ஒரு டிஸ்கஷன் ஒன்று எடுத்திருக்கோம். சம்டைம் அது கன்ஃபார்ம் ஆகினால் உங்களுக்கு 3 ஃபார்ம் நாங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணி தருவோம். அட்வான்ஸ் கன்செப்ட் கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். அதுக்கு ரீசன் வந்து டீம், ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ட்ரீ கிராஃப்ஸ் என்ற அட்வான்ஸ் வந்து முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் தான் வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம்ட்டு ஒரு 60-70 வாட்ஸு கிட்ட பாசிட்டிவாக வந்தது. அப்போ அவ்வளோ பேர் 60-70 வாட் பண்ணாக்களே வந்து ஃபுல் இது ஃபார்ம் ஃபில் பண்ணலை. ரைட். ஸோ அதான் டீம், அதால தான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம். எனிவே ஸோ அதை ஃபர்தராக கூட அட்மி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நாளை அடுத்தடுத்த கிளாஸ் இல்லை. ரைட், இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கோட் டிஎஸ்ஏ. நான் படிக்க போகிற விஷயம் வந்து கிராஃப். ஸோ கிராஃப்ன்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு டிஎஸ்ஏ டீம். நிறைய இடங்கள்ல வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ரைட். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனமா இருந்தால் எப்படி ட்ரீ நம்மளுக்கு முக்கியமோ அதை மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கிராஃப். ரைட், கிராஃப் என்ன பார்ப்போம். உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரீ என்ன, ஒவ்வொரு நோட்ஸ் வந்து இப்படி ஹைரார்கியல் ஃபார்மேட்டில் வந்து என்ன செய்யும், கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கும். ஓகே, ஹைரார்கியல் ஃபார்மேட்டில் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கணும் யோசிங்க. சரியா, எப்படி ஹைரார்கியல் ஃபார்மேட்டில் ஒன்றுக்குள்ள உண்டு. ஸோ இதே மாதிரி இதுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேனே. ரைட். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க கிராஃப் மாதிரி விளங்கும். ரைட். ஸோ இது வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். எப்படி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரூட் நோட் இருக்கு, அதுக்கு பிறகு நோட்னா என்ன டீம், ஒரு டேட்டா வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாத்திரம். ஸோ ஒரு வேல்யூ அண்ட் அனதர் நோட்ஸுக்கான ரெஃபரன்ஸோட சேர்த்து. ஸோ அப்படி ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதை நாம சொல்லுவோம் நோட் அண்டு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் லாஸ்ட் செஷன் பார்த்தேன். ஸோ ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு ஹயரார்கியல் ஃபார்மேட்டில் வந்து நாம டேட்டாவை ரீப்ரசென்ட் பண்ணுவோமாக இருந்தால் அதை வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ கிராஃப்ன்ட்டு என்ன, கிராஃப்ன்றது டீம்
ரைட். ஸோ கிராஃப் என்ன, நான் பல நோட்கள் வந்து தங்களுக்குள்ள ஒரு பை டிரெக்ஷனலா அல்லது வந்து எப்படியும் எந்த டிரெக்ஷனாலும் தங்களுக்குள்ள வந்து ஒரு கனெக்ஷனை ரீப்ரசென்ட் பண்ணுவோமாக இருந்தால் அதை வந்து நம்ம கிராஃப்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு நோட் வந்து தங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்துறது. ட்ரீயை நாம் என்ன சொல்லலாம், ஒரு விதமான கிராஃப் தான். பட் என்ன, ட்ரீல இருக்க இஷ்யூ என்ன, நாம ஒரு நோட்ல இருந்து நாம அடுத்த நோட்டுக்கு தான் வந்து கனெக்ட் பண்ணலாம் ஒழிய பை டிரெக்ஷனலா கனெக்ட் பண்ண இயலாது. நாம இப்போ இந்த நோட் வந்து மேல இருக்க பேரண்ட் நோட்டோட திருப்பி விசிட் பண்ண இயலாது. அப்ப இது வந்து ஒரு டிரெக்டட் ஒரு ஆர்டர்ல வந்து என்ன செய்யுது, கனெக்ட் ஆகி போகுது. பட் இந்த கிராஃப் வந்து என்ன, இது ட்ரீ. ஸோ ஆக்சுவலாக கிராஃப் வந்து நம்மள என்ன செய்யலும், ஒரு நோட்ல இருந்து பேக்வேர்ட்ஸ் ஓ ஃபார்வர்ட் எந்த டிரெக்ஷன்லையும் வந்து கனெக்ஷனை வந்து நாம ஏற்படுத்தி கொள்ளலாம். ரைட். ஸோ இதுல வந்து சில டெர்மினாலஜிஸ் இருக்கு. என்னென்ன டெர்மினாலஜின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம இதுல ஒவ்வொன்றையும் ட்ரீல வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நோட்டுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி இதுல ஒவ்வொன்றையும் வந்து நம்ம சொல்லுவது வந்து வேர்டெக்ஸ் சொல்லுவோம். ரைட். ஸோ அதாவது நோட் என்ற மாதிரி வேர்டெக்ஸ். அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொன்று வந்து என்ன டீம், ஒவ்வொரு வேர்டெக்ஸ், இது ஒரு 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 வேர்டெக்ஸ். அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா, வேர்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி இந்த செய்யறோம்ல, கனெக்ஷன் ஏற்படுத்துறோம்ல ரெண்டு நோட்டுக்கு இடையில, இந்த கனெக்ஷன் ஏற்படுத்துற இந்த பாத்தை நம்ம சொல்லுவோம் எட்ஜ்னு சொல்லுவோம். ரெண்டு நோட்டுக்கு இடையிலான அந்த பாத்தை வந்து நம்ம சொல்லுவோம் என்னண்டு எட்ஜ். இப்ப இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கேன், ஏ, இது பி, சி, டி, இ, எஃப், ஜி என்று வச்சுப்போம். அப்ப இந்த ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கிற இந்த கனெக்ஷன் ஏற்படுத்துற இந்த பாத் வந்து நம்ம என்ன கால் பண்ணுவோம், எட்ஜ் என்று சொல்லுவோம். ரைட். ஸோ அதே மாதிரி டிகிரி என்ன, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஏல இருந்து டிக்கு விசிட் பண்றீங்கன்னு வைங்க, ஏல இருந்து டிக்கு விசிட் பண்ணக்குள்ள உங்களுக்கு எத்தனை, சாரி டீப், டிகிரின்றத ஒரு வேர்டெக்ஸுக்கு எத்தனை எட்ஜ் இருக்கோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிகிரின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து ஏட டிகிரி என்றால் ஏக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கு, இந்த ஒரு எட்ஜ் இருக்கு, இந்த ஒரு எட்ஜ் இருக்கு. அப்ப ஏட டிகிரி வந்து என்ன, 2. ஸோ அதே மாதிரி இப்போ எஃப்க்கு எடுப்போம். எஃப்க்கு வந்து டிகிரி என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க, எஃப்க்கு எத்தனை எட்ஜ் இருக்கோ அத்தனை எட்ஜஸ் வந்து நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். இவருக்கு வந்து இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், அப்போ 2. ஸோ இதை மாதிரி சிக்கு சொல்லுவோமே, சிக்கு வந்து எத்தனை எட்ஜ் இருக்கு, 1 2 3 4. அப்போ 4, டிகிரி வந்து 4. அப்போ டிகிரி என்ற என்ன டீப், நாம ஒரு வேர்டெக்ஸுக்கு இருக்கக்கூடிய எட்ஜ் கவுண்டை வந்து நாம சொல்லுவோம் டிகிரி. ரைட். அதே மாதிரி பாத்துன்னு சொல்றது என்ன டீப், பாத். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப உங்களுக்கு ஏல இருந்து எங்க போகணும், டிக்கு போகணும்னு வைங்க. பாத் ஏ டு டி. அப்ப கூட இதுல பாத் என்னன்னு வரப்போகுது, ஆங்கிள் ஈக்குவலா போறேன். அப்போ ஓகே, இதுல பாத் வந்து செக் பண்ணுங்க. இப்ப ஏல இருந்து டி என்றா இங்க இங்கிட்டு போவீங்க, ஏல இருந்து சி போய் சில இருந்தா டி போகலாமே. அப்ப ஒரு பாத் வந்து என்ன, ஏ ஏ டு டி பாத்துன்னு கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏல இருந்து சி போவன், சில இருந்து டி போவன். அப்படி இல்லாட்டி எப்படி போகலாம், ஏல இருந்து பி போய் பில இருந்து சி போய் சில இருந்து டி போகலாம், ஏல இருந்து பி போய் பில இருந்து சி போய் சில இருந்து டி போகலாம். அதாவது ஒரு வேர்டெக்ஸ்க்கும் இன்னொரு வேர்டெக்ஸுக்கும் இடையில இருக்கிற பாத்துன்னு சொல்றது வந்து நம்ம எந்தெந்த வேர்டெக்ஸுக்குள்ளால போறோமோ அவங்கள ஜாயின் பண்ணி நம்ம சொல்லுவோமாக இருந்தா அதை வந்து பாத். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லுவோமே, ட்ரிங்கோல இருந்து இல்லாட்டி பேட்டிகுலோல இருந்து நான் எங்க போகணும், கொழம்போ போகணும். ஸோ பேட்டிகுலோ டு கொழம்பு பார்த்தேன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க, பேட்டி டு பொலனறுவா, பொலனறுவா குருநாகல், குருநாகல் கொழம்போ. ஸோ நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ இப்படி சொல்ற மாதிரி தான் நம்ம ரெண்டு வேர்டெக்ஸ்டுக்கு இடையிலான பாத்துன்னு கேட்டால் அது எந்தெந்த வேர்டெக்ஸை விசிட் பண்ணி போறோமோ, போய் சேர்றோமோ அந்த இடம் அவ்வளவு இடையே நம்ம சொல்லுவோம் நாங்க
பாத் என்று சொல்லுவோம். ரைட். ஸோ இதுல வந்து சில டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஐ மீன் சில டைப் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள்னு ஒரு டெர்மினாலஜி. சைக்கிள்னா என்ன? கிராஃப்ல வந்து யாரும் சைக்கிள் கேட்டா என்ன? சைக்கிள் என்ற டீம் ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து நம்ம விசிட் பண்ணி மறுபடியும் அந்த வேர்டெக்ஸை வந்து சேரக்கூடிய அந்த பாத்தை சொல்லுவோம் நாங்க சைக்கிள். உதாரணத்துக்கு வந்து ஏல இருந்து பி போய் பில இருந்து சி போய் சில இருந்து என்ன செய்யலாம் ஏ போகலாம்ல. அப்பண்டா இது ஒரு சைக்கிள். ஏ பி சி மறுபடியும் ஏ. அப்ப எங்க ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துக்கு நம்ம போய் சேரலாமாக இருந்தால் நாம் அதை என்ன சொல்லலாம்? நாம சைக்கிள், ஒரு சைக்கிள். ஸோ இதை மாதிரி வேற என்ன சைக்கிள் இருக்கு? ஏலேருந்து பி, இது இந்த இருக்கு பி எல்லாருமே பிலேருந்து ஜி, ஜிலேருந்து எஃப், எஃப்லேருந்து சி, சிலேருந்து பி. அப்போ இது வந்து இன்னொரு சைக்கிள். எப்படி? பிலேருந்து ஜி, ஜிலேருந்து எஃப், எஃப், எஃப்லேருந்து சி, சிலேருந்து பி. அப்போ இது வந்து என்ன? அடுத்த சைக்கிள். இப்போ சைக்கிள் என்ன டீம்? ஒரு வேர்டெக்ஸ்ல நம்ம ஆரம்பிச்சு அதே வேர்டெக்ஸ்டுக்கு வந்து வந்து சேரும் வரைக்கும் நாம் என்னத்தை சொல்லுவோம்? அதை ஒரு சைக்கிள் என்று சொல்லுவோம். ரைட். இப்ப என்னென்ன டைப் ஆஃப் கிராஃப் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து டீம் டிரெக்டட் கிராஃப். ரைட். டிரெக்டட் கிராஃப். ஸோ டிரெக்டட் கிராஃப்னா என்னன்னா, இப்போ ஏலேருந்து நாங்கள் பிக்கு போகிறோம். அந்த அதுக்கு இடையில வந்து ஒரு பாத்தை நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். இப்போ இதில் வந்து நான் அம்புக்குறி போட்டிருக்கேன்ல. அப்படின்னா ஏலேருந்து பி போகலாம், ஆனால் பியிலேருந்து ஏ வரையலாம். அப்படின்னா டிரெக்டட் டிரெக்ஷனை சொல்றேன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து ட்ரீ ஒரு கிராஃபா நம்ம கன்சிடர் பண்ண மாதிரி இருந்தாலும் இப்படி இருக்கும் இந்த கிராஃப். மேல இருக்கிற நோட்ல இருந்து சைல்ட் நோட்டுக்கு போகலாம். பட் சைல்ட் நோட்ல இருந்து என்ன செய்யலாம்? பேரண்ட் நோட்டுக்கு போகலாம். அப்போ இது என்ன? இது டிரெக்டட் கிராஃப். நம்ம கிராஃப்ல ஒரு ஒரு டிரெக்ஷனை காட்டுறோம். அப்ப இப்படியான கிராஃப்ஸை வந்து சொல்லுவோம் நாங்க டிரெக்டட் கிராஃப்னு சொல்லுவோம். ரைட். ஸோ அதே இது வந்து அடுத்தது வந்து இருக்கு என்ன? அன்டிரெக்டட் கிராஃப். ஸோ அன்டிரெக்டட் கிராஃப் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? இப்போ இது ஒரு நோட், இது ஒரு நோட் என்றால் இப்போ ஜாயின் பண்ணுவோம். ரைட். இப்போ இந்த ரெண்டு கடையில இதோ என்ன செய்யறேன்? ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திருக்கேன். இப்போ இதுல தெரியுமா இந்த நோட் வந்து நான் சொல்லுவேன் இது வந்து எக்ஸ், இது வந்து y என்ற. இப்போ எக்ஸ்லுக்கும் வைக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு டிரெக்ஷன் இருக்கா டீம்? யோசிச்சு பாருங்க. எக்ஸுக்கும் வைக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு டிரெக்ஷன் இருக்கா? இல்ல. அப்ப இதை நாம என்ன சொல்லலாம்? அன்டிரெக்டட் கிராஃப். எந்த ஒரு டிரெக்ஷனுமே இல்லாத ஒரு கிராஃப் வந்து நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரெக்டட் கிராஃப், அதுக்கு பிறகு அன்டிரெக்டட் கிராஃப். ஸோ அடுத்தது வெயிட்டட் கிராஃப். ஸோ வெயிட்டட் கிராஃப்னா இப்போ நம்ம ஒரு பாத்துல இருந்து இப்போ இன்னொரு வேர்டெக்ஸுக்கு போகிறோம். ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து இன்னொரு வேர்டெக்ஸுக்கு போகிறோம். அதுக்கு இடையில நாம ஏதாச்சும் ஒரு வேல்யூவை மென்ஷன் பண்ணுவோமா இருந்தால், இப்போ நான் சொல்லுவேன் இப்போ சென்னை டு இப்படி சொல்லுவோம் கொலம்போ டு பேட்டிக்லோ வந்து 365 கிலோமீட்டர் மென்ஷன் பண்றேன். அதாவது ஏ டு பி 365 என்ற ஒரு வேல்யூவை அடுத்து நான் என்ன செய்யறேன்? மென்ஷன் பண்றேன்டா. இதை நான் சொல்லுவேன் வெயிட்டட் கிராஃப் என்று சொல்லுவேன். அதாவது ரெண்டு வேர்டெக்ஸ்டுக்கு இடையில நான் ஒரு வெயிட்டை மென்ஷன் பண்றேன். என்ன செய்யறேன்னா ஒரு வெயிட்டை மென்ஷன் பண்றேன். அப்ப இது வந்து என்ன? வெயிட்டட் கிராஃப். ஸோ இதே அன்வெயிட்டட் கிராஃப் என்ன? இப்போ உங்களுக்கு முன்னாடி அன்வெயிட்டட் கிராஃப்ல எந்த ஒரு கிராஃப் ஒன்று மென்ஷன் பண்ணுவோம், அதுல எந்த ஒரு வெயிட்டையும் நான் மென்ஷன் பண்ணலாட்டி, ஸோ இந்த அன்வெயிட்டட் கிராஃப்னா என்ன? இதில் இருக்கிற எந்த ஒரு ஜஸ்ட் கிராஃபை நான் டிசைன் பண்ணுறேன். பட் எந்த வேர்டெக்ஸ்டுக்கு இடையிலையும் நான் ஒரு வெயிட்டை நான் இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ ஏக்கு சிக்கு இடையில இருக்கிற வந்து எந்த ஒரு வெயிட்டுமே இல்லை, எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஜஸ்ட் என்ன செஞ்சிருக்கு? கனெக்ஷனை மட்டும் ஏற்படுத்தியிருக்கு. இப்படியான கிராஃப்ஸை வந்து சொல்லுவோம் அன்வெயிட்டட் அன்வெயிட் கிராஃப்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வெயிட் கிராஃப், அடுத்தது வந்து அன்வெயிட் கிராஃப். ரைட்டே. இப்போ அடுத்தது வந்து ஒரு பாப்போம். நான் சொன்ன ட்ரீயும் வந்து என்ன? ஒரு டைப் ஆஃப் வந்து கிராஃபா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி பண்ணமாக இருந்தால் ட்ரீக்கும் கிராஃபுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீம் ட்ரீல வந்து சைக்கிள் இல்லை.
சைக்கிள்ன்ற என்ன ஒரு வேர்டெக்ஸ்ல ஆரம்பிச்சா திருப்பி அதே வேர்டெக்ஸ்க்கு வரணும். அதே மாதிரி இங்க நம்ம நோட் இப்போ ஒரு நோட்ல ஆரம்பிச்சு அதே நோட்டு வரலாமா இல்லை. இது வந்து டிரெக்ஷனல், மேல இருந்து கீழே தான் போகும், கீழே இருந்து அப்படியே இது வரைக்கும் தான் போகுமே ஒழிய மேலே நம்மளால என்ன செய்யாது, வந்து கொள்ளாது. அப்ப இது வந்து என்ன, டிரெக்ஷனல். ஸோ இது டிரெக்ஷனல் வடிவா இதுக்கு வந்து என்ன இருக்காது, சைக்கிள் வந்து இந்த இதுக்குள்ள ட்ரீல இருக்காது. ஆனா கிராஃப்ல வந்து என்ன இருக்கலாம், சைக்கிள் வந்து கிராஃப்ல இருக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து டிரெக்டட். ஸோ அதாவது இதுல இருக்கிற ட்ரீல வந்து டிரெக்ஷன் இருக்கு, மேல இருந்து எப்படியோ என்ன செய்யும், ஒவ்வொரு சில்ட்ரன் வைஸாக தான் போகும். ஸோ சில்ட்ரன் வந்து பேரண்டோட இது செய்ய இயலாது. ஸோ இது வந்து டிரெக்டட். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரீல வந்து ரூட் இருக்கும். ஸோ ரூட் நோட் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிராஃப்ல வந்து நம்மளுக்கு ரூட் நோட்ன்ற ஒரு கன்செப்ட் இருக்காது. எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க இது செய்யறோம்னு இருக்காது. ஸோ அங்க ரூட் இல்லை. ட்ரீல வந்து ரூட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஐடியா வந்து, ரைட். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு டிஃப்ரென்ஸ், சைக்கிளில். அடுத்தது வந்து இது வந்து டிரெக்ஷன், ட்ரீ வந்து அதோட வந்து ட்ரீல வந்து ரூட் இருக்கும். ஆனால் இது எதுவுமே வந்து நம்மளோட கிராஃப்ல இருக்காது. அதாவது கிராஃப்ல வந்து சைக்கிள் இருக்கும், ஸோ ட்ரீல சைக்கிள் இருக்காது. கிராஃப்ல வந்து டிரெக்ஷனாகவும் இருக்கலாம், அன்டிரெக்ஷன் கிராஃபும் இருக்கலாம். ஆனால் ட்ரீ வந்து கட்டாய டிரெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரீல கட்டாய ரூட் இருக்கும், அங்கே வந்து கிராஃப்ல எனிதிங் எல்லாமே ரூட்ன்ற ஒரு சிங்கிள் நோட் இல்லை. வேர்டெக் ஐ மீன் வேர்டெக்ஸ் வந்து ரூட் வேர்டெக்ஸ் வந்து நம்ம இங்கே எதுவுமே இல்லை, ரைட். ஸோ இதுதான் வந்து கிராஃப். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் வந்து அடுத்த மாடலிங் கம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு கம்ப்ளெக்ஸ்டான ரிலேஷன்ஷிப்புகளை வந்து ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து சொல்லுவோமே, இங்கே போகிறோம் இப்போ இது ஏர்போர்ட்ஸ். ஸோ ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இப்போ இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போகணும் என்றால் அதுக்கு இடையில வந்து இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும் தானே. இப்போ நிறைய விஷயம் நிறைய இடத்துல பாருங்க டிரான்சிட்னு சொல்லுவோம். இங்க இருந்து நம்ம இப்போ கனடா போகணும்னா துபாய்க்கு போய் போகணும்லாம் சிலர் சொல்லுவாங்க. அப்படியான டிரான்சிட் ஆன அந்த அந்த மாதிரி பாத்துகள், ஷார்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறோம். அப்படியான இதெல்லாம் வந்து என்ன சொல்ற கம்ப்ளெக்ஸ், எந்த ஏர்போர்ட் எதோட ஜாயின் ஆகுதுன்றலாம் இது ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். இப்படியான கம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து நாம மாடல் பண்றதுக்கு இந்த கிராஃப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதோட வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இது கிராஃபை வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம ரீப்ரசென்ட் பண்ணலாம். அதில் வந்து இது ஃப்ளெக்சிபிலிட்டி. அதை மாதிரி இது வந்து எஃபிஷியண்டான அல்கோரிதம். இப்போ என்ன சொல்கிறோம், நிறைய அல்கோரிதம்ஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம். டிச்சாரா, ஷார்டஸ்ட் பாத், அடுத்தது வந்து அதே மாதிரி நிறைய இருக்குது. நிறைய அல்கோரிதம்ஸுக்கு வந்து நம்ம பெல்மன் ஃபோர்ட் அல்கோரிதம் அப்படியான பாத் இதுகளுக்கு வந்து நாம் இந்த கிராஃப் இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இது ஸ்கேலபிலிட்டியும், ரைட். ஸோ நிறைய இப்படியான நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு டீம். அதே மாதிரி இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ரியல் வேர்ல்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சோஷியல் நெட்ஒர்க்ஸ். எப்படி சோஷியல் நெட்ஒர்க்ஸ் என்ன, இப்போ நம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நம்ம நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பினா எனக்கு உங்களுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திடும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு சொல்லுவேன், நான் ஷான் அருண்ஜித் என்ற ஒரு ஆளோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன், யார் அக்செப்ட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட். அருண்ஜித் வந்து என்ன செய்வார், இன்னொரு ஃப்ரெண்ட் இப்போ சொல்லுவோம் ஷேனுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தா ஷேனும் அருண்ஜித் ஃப்ரெண்ட், நான் ஷேனுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தா நானும் ஷேனும் ஃப்ரெண்ட். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மியூச்சுவல் கன்செப்ட் தெரியுமா, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எந்த ஃப்ரெண்ட் இன்னொரு ஆளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு அவர் வந்து மியூச்சுவல் வரும். இதை எப்படி பார்க்கறது, இப்படி இந்த கிராஃப் மூலமாக நம்ம ரீப்ரசென்ட் பண்ணமா பார்க்கலாம் என்ன. ஸோ இப்போ எந்த வேர்டெக்ஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இன்னொரு ஃப்ரெண்டை, அவர் வேர்டெக்ஸ்ட். ஸோ அவர் வந்து வேற எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த டைம் நான் அவரை நான் கனெக்ட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்னென்று வரும், மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வரும். ஸோ இப்படியான இடங்களில் வந்து சோஷியல் நெட்ஒர்க்ஸில் வந்து இந்த கிராஃப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி கூகுள் மேப்ஸ், ஜிபிஎஸ் நேவிகேஷன், அடுத்தது வந்து வெப் பேஜ் ரேங்கிங், நெட்வொர்க் ரவுட்டிங். ஸோ இப்படியான நிறைய இடங்களில் வந்து இதை யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. சாரி. ஸோ அதனால் வந்துட்டு கிராஃப் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம், பைத்தனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாண்டு. ரைட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு கிராஃப் பண்ண ஐடியா வந்திருக்கு தானே. இப்போ நான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது ரெண்டாவது கோட் B87.
ரைட். ஓகே. ஸோ நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். வந்து அதுக்கு நேம் கொடுக்குறேன், பைத்தன் ஃபைலு கிராஃப்னு சொல்லி. நான் ஒரு சின்ன ஒரு ரீப்ரசன்டேஷன் தான் செய்ய போகிறேன். நான் அதை கீறி வைக்கிறேன். நான் ஒரு கிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணி அல்கோரிதம் கிரியேட் பண்ணி நான் இப்படி ஒரு கிராஃபை தான் கனெக்ட் பண்ண போனோம். இங்கே இதில் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் டபிள்யூ இப்படி கனெக்ட் பண்ணுவோம் வைங்களேன். ரைட். இப்படி ஒரு கிராஃபை தான் நான் ரீப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நான் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வைங்க. ரைட். ஸோ வழக்கம் போல் நான் ஒரு கிளாஸ் கிராஃப்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் நம்மளுக்கு அந்த நோட் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ண தேவை. நம்ம டிரெக்டாகவே வந்து நாம் என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். இதை நான் இப்போ எப்படி ரீப்ரசென்ட் பண்ண போறேன் என்றால், இந்த கிராஃபை ரீப்ரசென்ட் பண்ண ஐடியா எடுக்கணும். ஸோ நிறைய விதமாக இது இருக்குட்டி. ஸோ அட்ஜஸ்டன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சில பேர் என்ன செய்வாங்க, இந்த கிராஃபை கிரியேட் பண்ணுவாங்க. நான் வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ண போறேன். ஸோ டிக்ஷனரி வெரி ஈஸி. டிக்ஷனரி என்ன, கீ வேல்யூ பேர். எப்படி நான் ஸ்டோர் பண்ண போறேன் என்றால், ஒவ்வொரு வேர்டெக்ஸையும் எடுத்துட்டு அவங்களோட சில்ட்ரன்ஸ், இப்போ எக்ஸை எடுத்துட்டு எக்ஸை வந்து கீயா போட்டுட்டு அங்கால ஒரு அரேயில வந்து என்ன செய்வேன், அவங்களோட சில்ட்ரன்ஸை போடுவேன். ஒய் கமா ஜெட் அண்டு. இப்போ ஒய் எடுத்தால் ஒய் வந்து ஒய்க்கு வந்து யார் இருக்கா, சில்ட்ரன். இஞ்சது பார்த்தா எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ அவரோட லிஸ்ட்ல எக்ஸ். இது வந்து கீ வேல்யூ பேர். இப்போ ஜெட் அண்டு ஒரு கீயை கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு யார் எல்லாம் இருக்காங்க, எக்ஸ் அண்ட் டபிள்யூ. எக்ஸ் டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் ஜெட் டபிள்யூ. டபிள்யூ எடுத்தால் டபிள்யூக்கு யார் இருக்காங்க, ஒய் அண்ட் ஜெட். ஸோ இப்படி வந்து நான் ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல இந்த கிராஃபை ரீப்ரசென்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ இதை வந்து அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ்லையும் வந்து என்ன செய்வாங்க, இதை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் அது கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். அதை நம்ம கொஞ்சம் விளங்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பட் இது ஈஸி. ரைட். ஸோ நான் டிரெக்டாக வந்து கிராஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆட் பண்ண தொடங்கும். நான் கிராஃப் அண்ட் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி கொள்றேன். கன்ஸ்ட்ரக்டர்ல செல்ஃப் டாட் கிராஃப் அண்ட் நேம்ல ஒரு டிக்ஷனரி, எம்டி டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ண என்றால், கிராஃபுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணால் எனக்கு ஒரு எம்டியான ஒரு டிக்ஷனரி கிரியேட் ஆகணும். ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணி பார்ப்போம். கிராஃப் ph ஈக்குவல் கிராஃப் கிராஃப். ரைட். நம்மளுக்கு ஒரு கிராஃப் வந்து கிரியேட் ஆயிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணணும், வேர்டெக்ஸஸ் ஆட் பண்ணணும். இப்படி எப்படி இந்த ஒவ்வொரு வேர்டெக்ஸும் ஆட் பண்றது, இவங்ககிட்டயும் வரும். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் எழுதுவோம். diff add vertex. ரைட். இதுக்கு வந்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் செல்ஃப் கால் பண்ணிட்டு நான் ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுவேன். ஸோ எந்த இது இப்போ எந்த வேல்யூவை நான் அனுப்பணுமோ அவரை நான் பாஸ் பண்ணணும். ரைட். ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுவோம். நான் அதுக்கு பேரே வேர்டெக்ஸ்டே கொடுக்குறேன். வேர்டெக்ஸ்ன்னு பாஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும் அது இருக்காண்டு. ஆல்ரெடி வந்து இப்படி ஒன்று ஆட் பண்ணிட்டு, இப்போ நான் சொல்றேன் 5 ஆட் பண்ண போறேன். இப்படி ஒவ்வொரு வேர்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 ஆட் பண்ணிட்டு இருந்தா திருப்பி அதே 5 ஆட் பண்ணலாமா? இல்லை, கிராஃப்ல அப்படி செய்ய இயலாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் செக் பண்ணணும், இஃப் வேர்டெக்ஸ் நாட் இன் செல்ஃப் டாட் கிராஃப். இதுல வந்து செல்ஃப் அதாவது இல்லாட்டி, வேர்டெக்ஸ் வந்து இந்த கிராஃப்ல இல்லாட்டி எனக்கு என்ன செய்யணும், செல்ஃப் டாட் கிராஃப். அதுல வந்து கீயை ஆட் பண்ணணும். யாரு, வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸ் என்ற இதை வந்து ஒரு கீயை ஆட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு
எம்டி ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன். எம்டி ஒரு லிஸ்ட்டை வந்து வேல்யூவை அசைன் பண்ணுறேன். என்ன செய்கிறேன், ஒரு வேர்டெக்ஸ் ஆட் பண்ணக்குள்ள என்ன செய்யணும், அந்த வேர்டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கீயை டிக்ஷனரியில் கிரியேட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு எம்டி, ஏன் அவருக்கு எந்த சைல்டுமே இல்லை தானே, இப்போதைக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை தானே, அதனால இப்போதைக்கு வந்து இந்த எம்டி ஒரு லிஸ்ட்டை அசைன் பண்ணுறேன். ரைட். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், வேர்டெக்ஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருக்கேன், ஆல்ரெடி இருக்கா இந்த கிராஃபில் வந்து எங்கேயாச்சும் இருக்கா, எக்ஸ் ஆட் பண்ணிட்டேன்னா எகைன் எக்ஸ் ஆட் பண்ணல. அப்போ ஃபஸ்ட்டாக செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி போட்டு என்ன செய்கிறேன், இப்போ என்ன செய்யணும், நம்மளோட கிராஃப் வந்து ஒரு டிக்ஷனரி கீ இருக்கும், அவங்களோட கனெக்ஷனை வந்து நான் வேல்யூஸாக கொடுத்துருப்பேன். அப்போ கீ ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கீ ஆட் பண்ணிட்டு எம்டி லிஸ்ட்டை கொடுக்கணும். ஏன் எம்டி லிஸ்ட், இன்னும் எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் எல்ஸ், அப்படி இல்லாட்டி என்ன சொல்லணும், பிரிண்ட் already exist, already vertex in the graph, in the graph. அதாவது ஆல்ரெடி வேர்டெக்ஸ் வந்து கிராஃப்ல இருக்கு என்று சொல்றேன். ரைட், இப்போதைக்கு ஆட் பண்ணிட்டோம், சிம்பிள். இப்போ பாப்ப மாதிரி ஆட் பண்ணி பார்ப்போம். கிராஃப்ல போயிட்டு டாட் ஆட் வேர்டெக்ஸ் ஒரு 5, கிராஃப்ல போயிட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம், எக்ஸ் ஒய் செட் தானே, எக்ஸ் ஆட் பண்ணுவோம், எக்ஸ், பிறகு வந்து ஒய் dot add vertex y, string தானே. எத்தனை தேவை நம்மளுக்கு, இன்னும் 2 control T, xy z w. ரைட், ரன் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் இஷ்யூ வருதாண்டு. if vertex not in self dot graph, அதில் ஏதோ இஷ்யூ இருக்கு. ரைட், ஓகே. ஸோ இப்போ dot graph dot ரைட்டு. ஸோ நாம் இப்போ ஆட் பண்ண வேர்டெக்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ வேர்டெக்ஸ் வந்து எப்படி இருக்க போது, ஒரு நம்மளோட கிராஃப்ன்ற ஒரு டிக்ஷனரியில் அதுக்குள்ளே வந்து என்ன ஒரு நிறைய மல்டிபிள் கீஸ் வந்து இருக்கு, எக்ஸ் ஒய் ஜெட் டபிள்யூ. நான் என்ன செய்ய போகிறேன், எல்லா கீஸையும் எடுத்து ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஒரு கால் பண்ணுறேன். லிஸ்ட்டை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சொல்கிறேன், நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க கிராஃப்ன்ற இன்ஸ்டன்ஸுக்குள்ள உள்ள டாட், இதுக்கு என்ன இருக்கு, கிராஃப்ன்ற ஒரு டிக்ஷனரி இருக்கு. என்ன, இந்த கிராஃப்ன்ற இன்ஸ்டன்ஸ் தான் இது. அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு டிக்ஷனரிக்கு, கிராஃப்ன்ற ஒரு டிக்ஷனரி இருக்கு. அந்த டிக்ஷனரிக்குரிய கீஸ் எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து தா என்று பிரிண்ட் பண்றேன். ரைட். ஸோ இப்போ ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன, நான் ஆட் பண்ணேன் எக்ஸ் ஒய் ஜெட் டபிள்யூ, இவ்வளோ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டு. அப்போ நம்மளுக்கு வேர்டெக்ஸஸ் வந்து ஆட் ஆகிட்டு. சப்போஸ் வந்து நான் என்ன செய்கிறேன், இன்னொரு சேம் ஆட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி வேர்டெக்ஸஸ் இன் த கிராஃப், ஆனால் நம்மளுக்கு என்ன ஆட் ஆகலை பார்த்தீங்களா, திருப்பி டபிள்யூ ரெண்டாவது ஆட் ஆகிருக்கா, இல்லை. அப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம். இனி அடுத்தது வந்து என்ன செய்வோம், நாம எட்ஜஸ் வந்து ஆட் பண்ணணும். அதாவது எக்ஸ்ல இருந்து ஜெட், எக்ஸ்ல இருந்து ஒய், இந்த கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தணும். இதை எப்படி செய்யற டீம், இப்போ நான் வந்து எக்ஸையும் ஒய்யையும் பாஸ் பண்ணாலும் என்ன செய்யணும், எப்படி எட்ஜை கிரியேட் பண்றது, எக்ஸையும் ஒய்யையும் பாஸ் பண்ணா எக்ஸ் என்ற கீ இருக்கிற அந்த லிஸ்ட்ல ஒய்யையும் ஒய்ட கீ இருக்கிற அந்த லிஸ்ட்ல எக்ஸையும் நம்ம போட்டோம்னா என்ன என்ன வரும், அதுக்கு 2 இடையில கனெக்ஷனை, ஐ மீன் எட்ஜை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அர்த்தம். ஸோ எப்படி எக்ஸ் என்ற கீழ வந்து ஒரு லிஸ்ட் இருக்க போகுது, அந்த லிஸ்ட் வந்து என்னத்தை வச்சுக்கொள்ளும், யார் யார் சைல்டு. ஸோ அதே மாதிரி ஒய் என்ற கீழே வந்து ஒரு அரே, ஐ மீன் ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல வந்து என்ன இருக்க போது, அவரோட சைல்டு யாருண்டு. இப்ப எட்ஜெண்டா என்ன, 2 வேர்டெக்ஸ்க்கு இடையிலான கனெக்ஷன். இப்போ என்ன எப்படி இருக்கும், எக்ஸுக்கும் ஒய் சைல்டா இருப்பேன், ஒய்க்கு
எக்ஸ் சைல்டு எரர். அப்போ என்ன செஞ்சா காணும், எக்ஸையும் ஒய்யையும் நம்ம பாஸ் பண்ண மாதிரி இருந்தால் எக்ஸ்ல லிஸ்ட்ல வந்து ஒய்யையும் பாத்தீங்களா, ஒய்ட லிஸ்ட்ல வந்து எக்ஸையும் ஆட் பண்ண என்ன நடந்துடும், நம்மளுக்கு எட்ஜை வந்து நாம கிரியேட் பண்ணிடலாம். ரைட். அப்ப இவர்த்த நான் கொடுக்கேன் டெஃபினிஷன் at def at edge. ஸோ என்னென்ன பாஸ் பண்ணணும், v1 அதாவது வேர்டெக்ஸ் 1 காமா வேர்டெக்ஸ் 2, அதாவது எக்ஸும் y ரெண்டையும் பாஸ் பண்ணுறோம். ரைட். பாஸ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யறது, நம்மளோட கிராஃபில் ஆட் பண்ணுறேன்னு ஈஸி. வேறு எப்படி இருப்பாங்களா, செல்ஃப் டாட் கிராஃப் இந்த ஆப்ஜெக்டுக்குரிய கிராஃபில் ஆட் பண்ணுறேன் யார டாட் டாட் ஆட் ரைட் டீப். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இப்போ நம்ம டிரெக்டாக வந்து சொல்கிறோமே ரெண்டு வேர்டெக்ஸ்ட் அனுப்புகிறோம்ல, அப்படி அனுப்பினமாக இருந்தால் கட்டாயம் நம்ம அதை என்ன செய்யணும், நாம இதில் இருக்கணும். என்ன கிராஃபில் இருந்தால் தானே ரெண்டு கடையில் கனெக்ஷன் ஏற்படுத்தலாம். யோசிச்சு பாருங்க, இப்போ நான் எட்ஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் ரெண்டு நோட்டு கடையில். இப்போ ரெண்டையும் வேல்யூ அனுப்பிட்டேன், அவர் எட்ஜை கிரியேட் பண்ணணும்னா கட்டாயம் என்ன செய்யணும், அங்கே அந்த வேல்யூ இருந்தே ஆகணும். என்ன அப்படி இல்லாட்டி வந்து நம்மளால என்ன செய்யலாது, அதுக்கு ரெண்டு கிடையில வந்து எட்ஜை கிரியேட் பண்ணிடலாம். அதனால நான் என்ன செய்யறேன் என்றால், ஒன்ஸ் வந்து நாம வந்து இவங்க ரெண்டு வேல்யூ தந்தோம்னா அதை நான் வேர்டெக்ஸ்ல ஆட் பண்றேன். ஃபர்ஸ்டா வேர்டெக்ஸ் ஆட் பண்றேன். ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தா எப்படியோ இது என்ன செஞ்சிடும், ஆல்ரெடி வேர்டெக்ஸ் இந்த குரூப் தானே வரப்போகுது எப்படியோ, அதனால பிரச்சனை இல்லை. இல்லாட்டி என்ன செய்யும், ஆட் பண்ணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்த உடனே செல்ஃப் செல்ஃப் டாட் ஆட் வேர்டெக்ஸ்ல வந்து நான் என்ன செய்யறேன், வேர்டெக்ஸை பாஸ் பண்றேன் v1 v1 myself dot add vertex v2. இப்போ என்ன இப்போ என்ஷூர் பண்ணிடலாம். ரைட். எப்படியோ நம்மளுக்கு வேர்டெக்ஸ் இருக்க போகுது. இப்போ இவர் பாஸ் பண்ணக்குள்ள தவறுதல இதுக்கு முதல்ல நம்ம ஒவ்வொன்றே ஆட் பண்ணிட்டு இருக்கல தானே டீம். ஆட் பண்ணக்குள்ள சப்போஸ் வந்து மிஸ் ஆகலாம். அப்படி மிஸ் ஆகினா கூட நம்ம எட்ஜ் ஆட் பண்ணக்குள்ள அவர் என்ன செய்வார், அவருக்கான வேர்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணார். இப்போ நான் சொல்லுவோம் இதில் புதுசாக வந்து XYZ ஏ என்று கிரியேட் பண்ணிடுவீங்க. ஏ என்று கிரியேட் பண்ணி ஏக்கும் டபிள்யூக்கும் இடையில வந்து எனக்கு எட்ஜ் வேணும்னா டிரெக்டாக அட் எட்ஜ் என்ற மெதட்டை கால் பண்ணுறாரு. அப்படி மெதட்டை கால் பண்ண அதை என்ன செய்யும், அங்க போய் பார்க்கும். ரைட், ஆல்ரெடி இருக்கா வேர்டெக்ஸ் இருக்கான்னு வாங்கும் இந்த மெத்தடுக்குள்ள போய். அப்படி இல்லாட்டி வந்து ஆட் பண்ணிடும். அப்ப நம்ம அதுக்கு வந்து திருப்பி அட் வேர்டெக்ஸ் கொடுத்து நம்ம புதுசா கிரியேட் பண்ண போறிய வேர்டெக்ஸுக்கு வந்து நம்ம என்ன செய்ய தேவையில்ல, நாம நார்மலா வேர்டெக்ஸை கிரியேட் பண்ண தேவையில்ல. இப்ப நான் என்ன செய்யறேன், ஆட் பண்ண சரி செல்ஃப் கிராஃப்ல போய் செல்ஃப் டாட் கிராஃப் வந்து ஆட் பண்றேன் v1 v1 என்ற கீ இருக்கிற சரியா டிக்ஷனரியில் எக்ஸ் என்ற கீ இருக்கிற லிஸ்ட்ல நான் அப்பென் டாட் அப்பென் பண்றேன் யாரு v2. அதாவது v1 என்ற கீ இருக்கிற அந்த டிக்ஷனரியில் இருக்கிற லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ண போற யாரு v2. எக்ஸையும் y அனுப்பினா எக்ஸ் என்ற கீ இருக்கிற டிக்ஷனரியில கீ இருக்கிற அந்த லிஸ்ட்ல வந்து நான் என்னத்தை ஆட் பண்றேன், y ஆட் பண்றேன். அதே மாதிரி y என்ற கீ இருக்கிறதுல வந்து எக்ஸ் ஆட் பண்ணணும். ஆனால் டீம் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் தெரியுமா, டிரெக்ஷன் அன்டிரெக்ஷன் அண்டு. ஸோ அப்ப இந்த இடத்துல அதையும் மென்ஷன் பண்ணுவோம். டிரெக்ஷன் என்றால் மட்டும்தான் நாம் என்ன செய்யலாம், உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்போ இது வந்து டிரெக்ஷன் அன்டிரெக்ஷன் என்றா பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸ் என்ற லிஸ்ட்ல வந்து ஒய்யையும் y என்ற லிஸ்ட்ல வந்து எக்ஸையும் ஆட் பண்ணலாம். ஏன் இவர் இங்க இருந்து அவரை கனெக்ட் பண்ணுவார், அவர் அங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணுவார், எட்ஜ் ஆட் ஆயிரும். அப்படி இல்லாட்டி ஒன் வே பார்த்தோன்னா என்ன செய்யலாம், எக்ஸ் இருக்கிற எக்ஸுக்குரிய லிஸ்ட்ல மட்டும்தான் இவருக்கு ஒரு லிஸ்ட் இருக்கலாம், அந்த லிஸ்ட்ல மட்டும்தான் y ஆட் பண்ணலாம். என்ன y வந்து எக்ஸை கனெக்ட் பண்ணிடலாம் தானே. அப்ப இதுல வந்து நாம எக்ஸை வந்து என்ன செய்ய தேவையில்ல, ஆட் பண்ண தேவையில்லை. எப்படி இந்த கிராஃப் வந்து டிரெக்ஷனா இருந்தால். ஸோ இதை வந்து செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து v1ஐயும் v2ஐயும் அனுப்பினா ஃபர்ஸ்ட் வந்து v1 ஆட் பண்ணிட்டு எக்ஸையும் y அனுப்பினா எக்ஸ் லிஸ்ட்ல வந்து y ஆட் பண்ணிட்டு வைடதுல ஆட் பண்ண போக முதல் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும் இந்த கிராஃப் வந்து டிரெக்ஷனா அன்டிரெக்ஷனான்னு பார்க்கணும். டிரெக்ஷன் இல்லாட்டி சரிதானே, டிரெக்ஷன் இல்லாட்டி ஃபால்ஸ்ண்டா நம்ம ஆட் பண்ண முடியாது. சரி ரைட். இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க, இதுல இன்னொரு பேராமீட்டர் வாங்குறேன். இந்த கிராஃப் டிரெக்ஷன் அன்டிரெக்ஷன் சொல்லணும் என்ன,
அப்போ அதுக்கு இஸ் டிரெக்டட் அது வந்து டிரெக்டடா நான் டிஃபால்ட்டை வந்து ஃபால்ஸ் எதுவுமே அனுப்பலாட்டி அது ஃபால்ஸ் அனுப்புறேன். இஸ் டிரெக்டட் ஈக்குவல் ஃபால்ஸ். ரைட், சாரி, கேபிட்டல் FALSன்னு வரணும். ரைட், இது வந்து இப்போ எப்படி இருக்க போது, இப்போ நார்மலாகவே வந்து டிஃபால்ட்டை வந்து ஃபால்ஸாக இருக்குது. இப்போ நான் செக் பண்ணுறேன் இவர் ட்ரூவாக ஃபால்ஸாண்டு. இது வந்து ஃபால்ஸாக இருந்தால் தான் நான் ஆட் பண்ணணும் என்ன. அப்போ இஃப் ஃபால்ஸாக இருந்தால் தான் என்ன அர்த்தம், அது வந்து டிரெக்டட் இல்லை. அப்போ ஃபால்ஸாக இருந்தால் டிரெக்டட் இல்லைன்னு அர்த்தம். டிரெக்டட் இல்லாட்டி தான் நாம என்ன செய்யணும், இவர லிஸ்ட்ல போய் நம்ம ஆட் பண்ணணும். டிரெக்டட்னா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, மேல இருந்து கீழே மட்டும்தானே வரப்போகுது. எக்ஸ்ல மட்டும்தான் y ஆட் பண்ணணும். டிரெக்டட் இல்லாட்டி வைடர்ல வந்து இந்த எக்ஸ் ஆட் பண்ணணும். இஃப் நாட் இஸ் டிரெக்டட், நான் என்ன செய்யறேன், இதை இவரை காப்பி பண்ணி இப்போ இதுல மாத்துறேன். V2 என்ற கீ இருக்கிறவர, அதாவது y என்ற கீ இருக்கிற லிஸ்ட்ல V1 ஆட் பண்ணு. ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கேன். ஆட் பண்ணிட்டோம். என்னத்த வேர்டெக்ஸ் வந்து ஐ மீன் எட்ஜஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நாம பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தேவையில்ல. நான் இப்போ இதையும் வச்சுட்டு நான் இவ்வளோ இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த கிராஃபுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் கிராஃப் டாட் அட் எட்ஜ். ஸோ அட் எட்ஜில் 2 பாஸ் பண்ணணும், காமா காமா. ரைட், ஸோ V1ல வந்து நான் என்னத்தை பாஸ் பண்ணுறேன், W. இதில் வந்து Z பாஸ் பண்ணுறேன். சரியா, பாஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். சரி, கேபிட்டல் ஆட் பண்ணிடுறேன். இல்லாட்டி W ஸ்மால் Z ரன் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்களா என்ன, ஆல்ரெடி வேர்டெக்ஸ் இந்த கிராஃப் ஆல்ரெடி வேர்டெக்ஸ் இது எப்படி வந்துச்சு. ஸோ இந்த மெத்தட்டுக்குள்ள போகும். அட் வேர்டெச்சை கால் பண்ணோன்னே, அட் எட்ஜை கால் பண்ணோன்னே இந்த மெத்தட்டுக்குள்ள போகும். V1க்கு பதிலாக W, இதுக்கு பதிலாக Z. ஸோ நான் என்ன செய்வோம், ஆட் பண்ண பார்க்கும். திருப்பி அதே இதை வந்து இங்கே ஆட் பண்ண பார்க்கும். அந்த மெத்தட்டை கால் பண்ணி ஆட் பண்ணுவோம். அங்கே போய் சொல்லும், இல்லை இவர் நான் ஆட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இருக்கிறார். என்னோட என்ன நடக்குது, இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. பிறகு திருப்பி வந்து ஜெட்டுக்கு அந்த மெத்தட்டை ஆட் பண்ணுறதுக்கு அந்த அட்வர்டெக்ஸ்ன்ற மெத்தட்டை கால் பண்ணோன்னே அங்கே போவார், அவர் செக் பண்ணுவார், கிராஃபில் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த பிரிண்ட் மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. இப்போ கடைசியாக வந்து என்ன செய்யுது, இப்போ இந்த 2 லிஸ்ட்லேயும் ஆட் ஆகிட்டு இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான, டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கான மெத்தட்டை எழுதுவோம். சரிதானே, எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது இந்த கிராஃபை, இதுக்கு வந்து டெஃப் டிஸ்பிளே. இதுக்கு வந்து நான் எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யறேன், கீ எடுக்கிறேன். கிராஃபில் இருக்கிற கீ வேல்யூவை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறேன். கீ வேல்யூ இன் செல்ஃப் டாட் கிராஃப் டாட் ஐட்டம்ஸ். ரைட், இப்போ என்ன செஞ்சுட்டேன், நான் அதில் இருக்கிற ஒவ்வொரு கீ வேல்யூவையும் எடுத்துட்டேன். ரைட், எடுத்துட்டு ஒவ்வொரு கீ வேல்யூ வரக்குள்ள நான் பிரிண்ட் பண்றேன். கீயையும் அதுக்குரிய வேல்யூவையும், கீ வேல்யூவையும் பிரிண்ட் பண்றேன். ரைட், இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். கிராஃப் டாட் டிஸ்பிளே. இது ரைட், இப்போ பார்த்தீங்களா, ஜெட்ன்ற கீக்குள்ள என்ன இருக்கு, W இருக்கு.
டபிள்யூக்குள்ள வந்து Z. ஏன் யார் யாரை கனெக்ட் பண்ணாம W Z தானே கனெக்ட் பண்ணாம. இப்போ இவங்களை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். XYZ W இவங்களை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம தனித்தனியாக வேர்டெக்ஸ் ஆட் பண்ணாமல் டிரெக்டாகவே நான் ஆட் பண்ண போகிறோம் பாருங்களா. கிராஃப் டாட் எட்ஜ் டிரெக்டாகவே நான் எட்ஜே ஆட் பண்ணுறேன். ஆட் ஆட் எட்ஜ் ரெண்டு பாஸ் பண்ணணும். கண்ட்ரோல் எத்தனை 1 2 3 4 4 5 4 எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலால எக்ஸுக்கு ஜெட்டுக்கும் இடையில ஜெட்டுக்கும் டபிள்யூக்கும் எக்ஸுக்கும் 1 2 3 4 4 எட்ஜஸ் இருந்தால் சரி. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கும் வைக்கும். அப்போ நான் எக்ஸையும் வைக்கும் இடையில எட்ஜை கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் ஜெட்டுக்கும் ரைட். அடுத்தது வந்து ஜெட்டுக்கும் டபிள்யூக்கும் அடுத்தது வந்து எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் டபிள்யூக்கு இடையில இந்த எட்ஜஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோ என்ன செய்யும், இதை எட்ஜ் ஆட் பண்ண போக்குள்ளேயே இந்த வேர்டெக்ஸையும் வந்து ஆட் பண்ணிடும். ஸோ இருந்தாலும் இப்போ பாருங்களா, இந்த எட்ஜை ஆட் பண்ணக்குள்ளே நடந்துடும். எக்ஸ் வந்து வேர்டெக்ஸா ஆட் ஆயிரும், y வந்து வேர்டெக்ஸா ஆட் ஆயிரும். திருப்பி இந்த மெத்தட் கால் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு என்ன நடக்கணும், இந்த ஆல்ரெடி வேர்டெக்ஸ் இந்த குரூப் பண்ற மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். ஏன் ஆல்ரெடி எக்ஸ் ஆட் ஆகினா திருப்பி ஆட் ஆக போகல அந்த என்ன செய்யும், அந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும் என்ன. ஸோ பார்ப்போம் வருது தாண்டி பார்த்தீங்களா, ஆல்ரெடி வேர்டெக்ஸ் இந்த குரூப். ஏன் ஒரு ஆட் ஆகினா திருப்பி ஆட் ஆகாது. உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் இன்ச்சு ஆட் ஆகிட்டு இந்த மெத்தட் கால் ஆகக்குள்ளே எக்ஸ் ஆட் ஆகிட்டு அப்போ திருப்பி ஆட் ஆகக்குள்ள என்ன செய்ய எரர் வரும். ஐ மீன் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் வந்து ஜெட் ஆட் ஆகிட்டு அப்போ திருப்பி அதே மெத்தட் கால் ஆகக்குள்ள வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு அந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். டபிள்யூ வந்து இதில் ரைட், இதில் எக்ஸும் வையும் ஆல்ரெடி எக்ஸும் வையும் ஆட் ஆகிட்டு அப்போ திருப்பி வந்து நம்ம ஒரு புக்கில் விட்டோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் இவங்க ரைட், எக்ஸ் அண்ட் ஜெட் அண்ட் டபிள்யூ அண்ட் எக்ஸ் அண்ட் டபிள்யூ இதில் ரைட். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த பிரிண்ட் மெசேஜ் தேவையில்லை, பிரிண்ட் பண்ணுற எனக்கு கட்டாயம் தேவைண்டு இல்லையே. அப்போ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஆகிட்ட பாருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா சில்ட்ரன்ஸ் வந்து என்ன YZW சரியா, YZW ரைட். வைட வந்து எக்ஸ் மட்டும்தான், வைக்கு எக்ஸ் மட்டும்தான். ஜெட்டுக்கு வந்து எக்ஸ் அண்ட் டபிள்யூ கனெக்டாக இருக்கு. டபிள்யூக்கு வந்து எக்ஸ் மட்டும்தான், எக்ஸும் ஜெட்டும். அப்போ நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டோம், டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த கிராஃபோட எட்ஜஸ் வேர்டிசஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட், வேர்டிஸை மட்டும் அது வந்து கெட் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு என்னென்ன வேர்டிசஸ் இருக்குன்ற மட்டும் பார்க்கறதுக்கு. ஸோ என்ன செய்யறேன், I in self dot graph ஒவ்வொன்றா இட்ரேட் பண்ணுறேன். அதுக்குள்ள வார அந்த வேல்யூவை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்டில் இருக்கிற வேல்யூ. ஸோ ஜஸ்ட் நம்ம செல்ஃப் டாட் கிராஃப்னு நம்ம இட்ரேட் பண்ணால் அதில் இருக்கிற ஒவ்வொரு கீயை தான் வந்து என்ன செய்யும், இட்ரேட் ஆகும். அப்போ அந்த வார கீயை நான் பிரிண்ட் பண்ண சரி. ஏன் கீ தான் வந்து என்ன நம்மட வேர்டிசஸ் ரைட். ஸோ கிராஃப் டிஸ்பிளேயை கால் பண்ண முதல் நான் யாரை கால் பண்ணுறேன், டாட் கெட் வேர்டிசஸ் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, XYZW அப்போ வேர்டிசஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ எட்ஜஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த எட்ஜஸை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி எட்ஜஸ் எப்படி காட்டணும், எக்ஸ் அண்ட் ஜெட், XY ZW XW இப்படி பிரிண்ட் பண்ணி காட்டணும்னா சரி எட்ஜஸை காட்டுறதுக்கு diff get edges. ஸோ நான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு கிராஃப் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் கீ வேல்யூக்கு. ஸோ கீ வேல்யூ இந்த நான் இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுல என்ன நடக்கும்னாட்டி நம்மளோட கிராஃபில் இருக்க கீ வேல்யூவை டியூப்பிளாக ஐ மீன் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து தந்துடும் நம்மளுக்கு பைத்தன் டாட் கிராஃப் டாட் ஐட்டம்ஸ் கொடுத்தமாக இருந்தால் நம்ம டிக்ஷனரியை சரிதானே, நம்ம டிக்ஷனரி என்ன செய்யும் தெரியுமா,
டெப்பலா கன்வெர்ட் பண்ணி கீ வேல்யூவில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரும். இப்போ கீ ஏண்டா இந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீஸ், வேல்யூ வேணா அந்த கீக்கான வேல்யூஸாக நம்மளுக்கு தந்துடுவார். இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நான் கீ வந்துட்டு, கீ வந்தால் நம்மளுக்கு எட்ஜ் என்ற என்ன, எக்ஸ் என்றால் எக்ஸுக்கு ஒய்னா எச், எக்ஸ் ஒய், அடுத்த எக்ஸாக்ட் தான் எச் எக்ஸாக்ட். அப்போ இந்த கீ வந்துட்டேன்னா இந்த கீக்குரிய லிஸ்ட்டை வந்து நான் என்ன செய்யணும், இட்டரேட் பண்ணணும். ரைட். அப்போ திருப்பி நான் என்ன செய்யறேன், ஃபோர் vertex in value. ஸோ இந்த வேல்யூன்றது வந்து என்ன, ஒரு லிஸ்ட் என்ன, இந்த கிராஃபை வந்து என்ன செஞ்சிட்டேன், இப்போ இந்த டிக்ஷனரியை வந்து நான் உடைச்சு எடுத்துட்டேன். கீ இவர் வந்து கீ, இவர் வேல்யூ வந்து கீன்றது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ எக்ஸ் ஒய் ஜெட். ஆனால் இதில் இருக்கிற வேல்யூன்னு சொல்றது வந்து ஒரு லிஸ்ட். ரைட். நான் இந்த உங்களுக்கு அந்த டேர்ம் நான் கீ வேல்யூன்னு சொல்லக்கூடாது, அந்த டேர்ம் கொஞ்சம் குழப்பலாம். கீன்றது வந்து என்ன, ஃபர்ஸ்ட்டாக இருக்க நம்ம டிக்ஷனரியோட கீஸ் தான் கீ. வேல்யூன்றது வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு லிஸ்ட், எக்ஸுக்கு ஒரு லிஸ்ட், ஒய்க்கு ஒரு லிஸ்ட். அப்போ அந்த லிஸ்ட்டை வந்து இட்ரேட் பண்ணணும். ஏன், இப்போ எக்ஸோட எட்ஜெண்டா அவர் லிஸ்ட்ல இருக்கிற சில்ட்ரன்ஸோட தான் எட்ஜ் இருக்கும், எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும், எக்ஸுக்கும் ஒய்க்கும், எக்ஸுக்கும் டபிள்யூக்கும். அப்போ அவருக்குள்ள இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸோட தான் வந்து என்ன இருக்கும், எட்ஜ் இருக்கும். ஸோ அப்போ அப்படியே பிரிண்ட் பண்ண சரிதானே. அதனால நான் என்ன செய்யறேன், இப்போ கீ வந்துட்டேன்னா அந்த கீக்குரிய வேல்யூ வந்து ஒரு லிஸ்ட் தானே, அவரை வந்து இட்ரேட் பண்றேன். வேல்யூ இட்ரேட் பண்ணி இவர்த்த நான் சொல்றேன், பிரிண்ட் பண்ணு கீ காமா வெர்டெக்ஸ். ஸோ கீ காமா எக்ஸ், பாருங்க இவர் எக்ஸ் என்ற கீ இருக்கு, அவருக்கான சில்ட்ரன்ஸ் யாருக்கு, ஒய் ஜெட் டபிள்யூ. அப்போ என்ன செய்யறேன், எக்ஸ் காமா ஜெட், எக்ஸ் ஜெட்ண்டா அது ஒரு எச், எக்ஸ் ஒய் ஒரு எச், எக்ஸ் டபிள்யூ ஒரு எச். அதுதான் இப்போ செய்யறேன். வார கீ எக்ஸ்ன்னா அந்த கீக்குரிய வேல்யூ ஒவ்வொன்றை இட்ரேட் பண்ணி எக்ஸ் ஒய், எக்ஸ் ஜெட், எக்ஸ் டபிள்யூ இப்படி நான் பிரிண்ட் பண்ண போறேன். ரைட். இப்போ ஓகே, இப்போ சர்வ் பண்ணிட்டு இதை திருப்பி கால் பண்றேன். டாட் கெட் edges. இருக்கேனே இந்த get edges. சர்வ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாப்போம். ரைட், முடிய நம்மளுக்கு இந்த டபுள் இது போடணும். என்ன இஷ்யூ, செல்ஃப் கிராஃப் டாட் ஐட்டம்ஸ். ரைட், பாத்தீங்களா, எக்ஸ் ஒய் ஒரு எட்ஜ், எக்ஸ் ஜெட் ஒரு எட்ஜ், எக்ஸ் டபிள்யூ ஒரு எட்ஜ், ஒய் எக்ஸ் அதில் ரிட்டன் ஒய் எக்ஸ் வந்து ஒரு எட்ஜ், ஜெட் அடுத்தது ZX வந்து ஒரு எட்ஜ், ZW ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். அப்படியே எல்லா எட்ஜஸும் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நாம எட்ஜஸே பிரிண்ட் பண்ணிட்டோம். இனி லாஸ்ட்டாக நாம் செய்ய வேண்டியது ரிமூவ் பண்ணணும். என்ன, ஸோ எப்படி டீம் ரிமூவ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இதை வேர்டெக்ஸை அனுப்பினா டிரெக்டாக என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில் இருக்கிற அந்த கீயை ரிமூவ் பண்ணணும். இப்போ ஜெட்டை ரிமூவ் பண்ணி விட்டா ரைட், ஒரு வேலை முடிஞ்சு. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், இவரை ரிமூவ் பண்ண காண மாட்டேன், இல்ல இவர் வந்து வேற ஆக்களுக்கு சில்ட்ரனா வந்து மென்ஷன் ஆயிருக்கும். உதாரணம் சொல்லுங்க, எக்ஸும் ஒய் மட்டும் வைங்க. ரைட், ஒய்ன்றதுல வந்து எக்ஸ் இருப்பார், அதே மாதிரி எக்ஸுக்கு இவர் சில்ட்ரன் தானே. அப்ப எக்ஸ் லிஸ்ட்லயும் வந்து ஒய் இருக்கு. அப்ப நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணணும்டா, ஒய்யை வந்து டிக்ஷனரியில இருந்து ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம எங்கெங்க அவருக்கு சில்ட்ரன்டா இருக்காரோ, இப்போ எக்ஸுக்கு வந்து சில்ட்ரன் இருந்தா அங்கேயும் வந்து அவரை நம்ம என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும், அவங்களோட லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ரைட், எப்படி ரிமூவ் பண்றேன்னு பார்ப்போம். நான் டெஃப் ரிமூவ்ன்ற ஒரு மெத்தட் கால் பண்றேன். இதுல வந்து நான் பாஸ் பண்ணணும் என்னது, எந்தெந்த வேர்டெக்ஸை வந்து நான் எந்த வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணணும். ரைட், இப்போ என்ன செய்யணும், இஃப் முதல் வந்து கீயை வந்து ரிமூவ் பண்ணிட்டா சரி. ஏன்னா டிக்ஷனரியில் இருக்கிற அந்த கீயில் வேல்யூஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவரை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக செக் பண்ணிட்டு இருக்கிறான் ஆல்ரெடி வேர்டெக்ஸ் இன் செல்ஃப்
டாட் கிராஃப் இருந்தால், கிராஃப்ல இருந்தால் நான் என்ன செய்யறேன் ஃபர்ஸ்ட் டில் டிலீட்ன்ற ஒரு மெத்தட் டீப், ஒரு டிக்ஷனரிக்கான ஒரு மெத்தட். செல்ஃப் டாட் கிராஃப் கீயை ரிமூவ் பண்ணி விடும். வேர்டெக்ஸ் என்ற கீயில் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணு. நம்ம இந்த இதை விட டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொன்றே செக் பண்ணணும். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றை அடுத்து அவங்களோட வேல்யூஸ்ல செக் பண்ணணும். என்ன வேல்யூஸ்ல அவர் இருக்கிறார் இருந்தா அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு ஃபோர் லுக் தேவை. இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி எடுக்க டீம். ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் ஐட்டம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளாக எடுத்து வந்து அதில் பார்க்கணும். இஃப் வேர்டெக்ஸ், நான் கொடுத்த வேர்டெக்ஸ் வந்து வேர்டெக்ஸ் இன் வேல்யூஸ். அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளாக வந்து நான் கீ வேல்யூன்னு எடுத்துட்டு இருந்தேனே, இப்போ இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட்லையும் செக் பண்ணுறேன். வேர்டெக்ஸ் வந்து ஏதாச்சும் லிஸ்ட்ல இருக்காரா, இருந்தால் ட்ரூ ஆனால் அந்த அரே ஐ மீன் லிஸ்ட்ல இருந்து டாட் ரிமூவ் வேர்டெக்ஸ். இப்போ ரிமூவ் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே பண்ண பிறகு திருப்பி வந்து கிராஃப் ஜஸ்ட் பிரிண்ட் ரெண்டு பிரிண்ட்டை போகணும்னா பிரிண்ட் ஒரு இது காட்டுறதுக்கு, டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்கு. ஸோ ரிமூவ் பண்ணுறேன், யாரை எக்ஸை ரிமூவ் பண்ணுறேன்னு வைங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் கிராஃபை. கிராஃப் டாட் டிஸ்பிளே ரன் பண்ணுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து என்ன, எக்ஸ் இருக்கு, ஒய் ஜெட் டபிள்யூ இருக்கு. இப்போ இதான் நாம ரிமூவ் பண்ண பிறகு பாருங்க, வைல் அந்த எக்ஸும் ரிமூவ் ஆகி அவர் எங்கெங்க சில்ட்ரனா இருந்தாரோ அவங்களுக்கு ரிமூவ் ஆயிட்டு. பார்த்தீங்களா, வைக்கு ரிமூவ் ஆயிட்டு, ஜெட்டுக்கு ரிமூவ் ஆயிட்டு, டபிள்யூக்கும் ரிமூவ் ஆயிட்டு. அப்போ எக்ஸ் வந்து ரிமூவ் ஆயிட்டு. அது எப்படி நடந்தது, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கீயை வந்து எடுத்துடுறேன், டிக்ஷனரியிலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன், அந்த கீக்குரிய வேல்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து. பிறகு மற்ற கீஸில் இருக்கிற எல்லா வேல்யூவில் இருக்கிற லிஸ்ட்டை செக் பண்ணுறேன், இந்த வேர்டெக்ஸ் இருக்காண்டு ஒவ்வொரு லிஸ்ட்டாக செக் பண்ணுறேன். செக் பண்ணி இருக்குமாக இருந்தால் நான் அவரையும் ரிமூவ் பண்ணுறேன். ரைட், இப்போ வந்து ஓகே, ஸோ வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணணும். ஸோ எட்ஜை ரிமூவ் பண்ணுறது எப்படி, எக்ஸுக்கும் வைக்கும் இடையில எட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறா, எக்ஸ் என்ற கீழே இருக்கிற லிஸ்ட்டில் இருந்து ஒய்யையும், ஒய் என்ற கீழே இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எக்ஸையும் ரிமூவ் பண்ணி விட்டா சரி தானே. ரிமூவ் பண்ண இவங்களுக்கு ரெண்டு இடையில இருக்கிற எட்ஜ் வந்து ரிமூவ் ஆயிருமில்ல. ஸோ அப்போ அவரை எழுதுவோம், டேஃப் ரிமூவ் எட்ஜஸ். ஸோ யார் யாருக்கு இடையில நம்ம அனுப்பணும். அப்போ நான் அனுப்புறேன் v1 v2 ரெண்டு வேர்டெக்ஸ் அனுப்புறேன். இந்த ரெண்டு வேர்டெக்ஸுக்கு இடையில இருக்கிற எட்ஜை கனெக்ட் செய்யணும். இப்போ செக் பண்ணி பார்க்கணும், இஃப் ரைட். இப்போ அதுக்கு முதல்ல நான் பார்க்கணும் டீம், இவர் இருக்காங்களா என்னன்னு, இவங்க ரெண்டு பேர் வந்து இதுல இருக்காங்களா, நம்மட இவங்களுக்கு இடையில ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், இதே ஆல்ரெடி எட்ஜ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அதுக்காக நான் இன்னொரு மெத்தட் எழுதுறேன், இவங்க வந்து எட்ஜ் இருக்கா உண்மையில இவங்களுக்கு இடையில அண்டு. அதுக்கு வந்து டேஃப் இஸ் எட்ஜ், ஓ இவங்களுக்கு இடையில கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்க போறேன். v1 v2 ரிட்டர்ன் பண்றேன், v1 டாட் v1 in self dot graph key v2 என்ற கீயில், அதாவது எக்ஸையும் வையை அனுப்பினேன்டா எக்ஸ்ட்ரா லிஸ்ட்ல வை இருக்கான்னு பார்க்குறேன்.
அப்படி இருந்தாலும் அல்லது வைல லிஸ்ட்ல எக்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு இடையில எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம் என்ன, அதுதான் நான் இப்போ மென்ஷன் பண்றேன். ஓர் அதை இதை அப்படியே காப்பி பண்ணி மாத்துறேன். V2 வந்து V1 லிஸ்ட்ல இருந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கணும், அதில் வேல்யூ அனுப்பும், ட்ரூவா ஃபால்ஸோ அனுப்பும். இப்போ என்ன ஏன் நான் இப்போ ஆர் போட்டேன்னா டீம் இப்போ ஒன் டிரெக்ஷன் கிராஃப்னு வைங்களேன், டிரெக்டட் கிராஃப்னு வைங்க. அப்போ எக்ஸ் இடத்துல ஒய் இருக்கும், ஆனால் ஒய் இடத்துல வந்து என்ன இருக்காது, எக்ஸ் வந்து இருக்காதானே ஒரு டிரெக்டட் கிராஃப். அப்போ நம்ம ரெண்டையும் செக் பண்ணணும், ரெண்டையும் அனுப்பி நம்மனால் நம்ம அது ஆல்ரெடி அவங்களுக்குள்ள எட்ஜ் இருக்கண்டா என்ன செஞ்சு பார்க்கணும், கட்டாயம் ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றுக்குள்ள வந்து மற்ற வேல்யூஸ் இருக்குமாக இருந்தால் நம்ம என்ன என்ன செய்யலாம், ரைட் இவங்க ரெண்டு கனெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ எக்ஸ்ல வையோ அல்லது வைடுல எக்ஸோ இருந்தால் நம்ம ஷோ பண்ணலாம் என்ன இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் கால் பண்றேன் இஃப் இஸ் எட்ஜ், இந்த மெத்தட்டை கால் பண்றேன், செல்ஃப் டாட் இஸ் எட்ஜ். இதில் பாஸ் பண்ண போறேன் யார் யாரு, V1, V2. ஸோ இவங்களுக்கு இடையில் ட்ரூவாக இருந்தால் மட்டும் என்ன செய்யணும், செல்ஃப் டாட் கிராஃப் V1 லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் யார, V2. ஸோ அதே மாதிரி V2 இருந்து V1 ரிமூவ் பண்ணணும். சரி, V2 இதுல இருந்து இந்த இப்போ சொல்லுவாங்க எக்ஸ் ஒய்டா ஒய்ட லிஸ்ட்ல இருந்து எக்ஸையும் எக்ஸ்ட்ரா லிஸ்ட்ல இருந்து ஒய்யையும் ரிமூவ் பண்றேன், அதான் இங்கே செஞ்சிருக்கேன். ரைட் இப்போ எட்ஜ் இது நம்ம வெர்டிசஸ் பார்க்க தேவையில்ல. ரைட் இது இந்த டிஸ்பிளேயும் விடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த எட்ஜ் எடுப்போம், அதுக்கு பிறகு வந்து அதே எட்ஜை திருப்பி பார்ப்போம், ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ். இப்போ நான் கால் பண்ணுறேன் டாட் ரிமூவ் எட்ஜ். யார் யாருக்கு இடையிலான இதை செய்யண்டா எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் இடையில. அப்போ எக்ஸ் டபிள்யூ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற இந்த கனெக்ஷனை வந்து எடுத்துட போகிறேன். ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க இங்கே XW வருதா, XW தான் வந்திருக்கு, WX வந்திருக்கா இந்த வந்திருக்கு. இந்த எட்ஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முதல், அதுக்கு பிறகு வந்திருக்க பாருங்க, ரிமூவ் பண்ண பிறகு XW வேற இல்லை. அப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு டீம், கிராஃப் வந்து என்ன, கிராஃப் வந்து உண்மையாக ஈஸி டீம், விளங்கிக்கொண்டா சரியான ஈஸி. ஸோ வேர்டு பண்ணாம ஒரு டைம் இருந்தால் இதை வந்து மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இன்றைக்கு உங்களுக்கு இன்றைக்கு காணும். இப்போ இன்றைக்கு நீங்கள் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இதை என்ன செய்யறேன், கிட்லேயும் கமிட் பண்ணி விடுறேன். கோட் தவன் எடுக்கலாம் டீம். ஸோ டீம் கூடுதலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணத்தான் உங்களுக்கு என்ன செய்யும், இது ஞாபகம் நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்செப்ட் விளைவிக்கணும், உங்களுக்கு அந்த கோட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து ஞாபகம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, இந்த இதை விளைவிக்கணும் கன்செப்ட். ஏன்னா நிறைய லாங்குவேஜஸ்ல வந்து இதை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லை, இது வந்து ஒரு கன்செப்ட் டீம். ஆக்சுவலாக வந்து இது பைத்தனுக்கு மட்டுமே உரியதண்டு இல்லை, இது வந்து ஒரு என்ன ஒரு காமன் கன்செப்ட், எல்லா லாங்குவேஜ்லையும் நாம் இதை யூஸ் பண்ண வேண்டி வரும். ரைட். ஸோ ஓகே, எனிவே டீம் இதோட வந்து நம்ம கிளாஸை வந்து ரெட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாம அடுத்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் பார்த்துட்டோம்னா நம்ம அதோட கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்த பிளான்ஸை வந்து நான் அடுத்தடுத்த கிளாஸஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு போகிறேன். எனிவே டீம் ஹேவ் நைஸ் டே, குட் நைட். ஸோ எல்லாரும் கட்டாயம் வாட்ச் பண்ணி இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொள்ளுங்க.